நண்பர்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்வோமா? போன வாரம் அப்லோட் செய்த வீடியோவை பார்த்துவிட்டு வாருங்கள். ஏனென்றால் இக்கதையின் தொடக்கம் அதிலே உள்ளது. கண்ணனிடம் நீ சர்வ சாட்சியாக குந்தியின் முதல் பிறப்பாக இருக்கிறாய். ஆகவே பாண்டவர்கள் அனைவருக்கும் நீ அண்ணன் என்று கூறியவுடன் கண்ணனை நோக்கி, தவறுதலாக கூட நான் அவர்களின் அண்ணன் என்று பாண்டவர்களுக்கு தெரிந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தர்மராஜனுக்கு தெரியக்கூடாது. ஏனெனில் மூவுலகத்திற்குள்ளும் தர்மத்தை கடைப்பிடித்து நடப்பவன் ஒருவனே அவர்தான். அவர் தெய்வங்களுக்கு பலமாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். நான் அவருடைய அண்ணன் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டால் ஒரு நொடி கூட யோசிக்காது. உடனே யுத்தத்தை நிறுத்திவிட்டு, அண்ணா, இனி என் முழு அரசாட்சியும் உன் சொத்துதான். நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படியே நாங்கள் நடப்போம் என்று அனைவரின் முன் கைமுகம் கட்டி நிற்பான். இவ்வாறு நடந்தால் நான் துரியோதனனுக்கு கொடுத்த வாக்கினால் அனைத்தையும் அவனுக்கே தந்திருப்பேன். அவன் செய்வது தவறான காரியம். அதனால் தர்மம் அழிந்துவிடும். நான் அவன் நண்பன். எந்த நிலை என்றாலும் அவனை விட்டு வரமாட்டேன். நீ சொல்வதை ஏற்றுக்கொண்டால் யுத்தம் நடக்காது. துரியோதனன் சக்கரவர்த்தியாக ஆகிவிடுவான். பாண்டவர்கள் மீண்டும் அடிமையாகி விடுவார்கள். எனக்கு குருக்ஷேத்திர போர்க்களம் வேண்டியது அவசியமாகிறது. அவனது இறப்பை நான் பார்க்க வேண்டுகின்றேன். நான் சிநேக தர்மத்திற்கு சிலுவை போல் கட்டப்பட்டிருக்கிறேன். அதனால் துரியோதனன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். இல்லாவிட்டால் அவன் திரௌபதியை அவமதித்த அதே நாளிலேயே நான் அவனை காயப்படுத்தி இருப்பேன். என்னை அவமதிப்பில் இருந்து காப்பாற்றி என்னை அரசாள வைத்ததற்கு நன்றியுடனும் அந்த சிநேக தர்மத்தோடும் என் கைகால் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. என்னால் துரியோதனனை கொல்ல இயலாது. ஆகையால் அவன் பாண்டவர்கள் கைகளால் இறப்பதை பார்த்து தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு உறுதியாக தெரிகிறது, கண்ணா, இந்த யுத்தம் நடைபெற்றால் கௌரவர்கள் அனைவரும் பாண்டவர்களால் அழிக்கப்படுவார்கள். அதற்கு பாண்டவர்கள் வலிமையானவர்கள் என்பதல்ல காரணம். அவர்களுக்கு பின்னால் நின்று வழிநடத்துபவன் நீ என்பதால்தான். நீ அவர்களின் பக்கம் இருக்கிறாயே, அதனால் வெற்றி பாண்டவர்களுக்கே என்று எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் இப்போதே குந்தி தேவி நீ என் மகன்தான் என்று என்னை ஏற்றுக்கொண்டால் என் அன்னையாயிருக்கிற ராதாவிடம் நான் என்ன சொல்லப் போகிறேன்? நீ என் உண்மை தாய் அல்ல. நான் ஒரு அரச வழி தந்த மகன். குந்தி தேவி எனது உண்மையான தாய் என்று சொல்லி அவளை புண்படுத்த வேண்டுமா? எவ்வளவு மறுத்தாலும் என்னை பெற்ற தாய் குந்தி தேவிதான். இத்தனை நாளாக அவர் இதை ஒளித்திருக்கிறார். எதற்காக என்று எனக்கு புரிகிறது. சமூகம் காரணமாகத்தான். இப்பொழுது விவாகமில்லாமலே குழந்தையை பெற்று அதை நதியில் புதைத்த மிக கீழான பெண் என்று குந்தி தேவியை சமூகம் கூறுமென்றால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. என் தாய் அந்த நரகத்தை அனுபவிப்பது என்று கனவில் கூட நினைக்க முடியாது. மேலும் நான் உன் கூறுவதை ஏற்றுக்கொண்டால் பாண்டவர்கள் கௌரவர்களை வெற்றி பெற முடியாமல் கர்ணனை அவர்களது பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் என்ற அபகீர்த்தி என் தம்பிகளுக்கே ஆகிவிடும். அவர்கள் வீரர்கள். அவர்களின் வீரத்தாலேயே கௌரவர்களை வெல்ல வேண்டும். ஆகையால் கண்ணா, என் முடிவை சொல்கிறேன், கேள். இந்த ரகசியம் நம் இருவருக்குள்ளே இருக்கட்டும். இந்த மகா சங்கிராமத்தில் தர்மம் வெல்லட்டும். பாண்டவர்கள் குருக்ஷேத்திர போரில் வெல்லட்டும். என் தம்பிகளின் கைகளிலேயே என் உயிர் நழுவட்டும். என்னை பற்றிய சரித்திரம் அதர்மம் பக்கம் நின்று நாய் போல இறந்தவன், தவறான நட்பால் அழிந்தவன் என்று ஒரு எடுத்துக்காட்டைப் போல நினைவில் நிற்க இடமளிக்கச் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணா என்று அழுதபடி தனது தீர்மானத்தைச் சொன்னார். கர்ணா, உன் தன்மையை விவரிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை. உன் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நிரம்பிய முடிவுக்கு நான் தலை வணங்குகிறேன். உன் பாதங்கள் முன் வணங்குகிறேன். இங்கு நான் செய்ய முடிந்தது வேற ஒன்றுமில்லை. கர்ணா, நீ சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன். ஒரு மாபெரும் யுத்தத்தை ஏற்படுத்துவேன். எல்லா யுத்தங்களுக்கும் முடிவாக அமையும் போராட்டமாக அது இருக்கும். வரப்போகும் அமாவாசை நாளில் யுத்தத்திற்கு ஒரு நல்ல முகூர்த்தம் உண்டு. அது பற்றிய செய்தியை உன் நண்பன் துரியோதனனுக்கு சொல்லி அனுப்பு. வெற்றியோ அல்லது பேரிழப்போ அதை யுத்தகளத்தின் நடுவே பார்த்து கொள்வோம். தர்மமும் அதர்மமும் மோதுகின்ற இந்த அமரோத்தம யுத்தத்தில் மனிதர்கள் வெல்வார்களா, தர்மமே வெல்லுமா என்பதை காலமே முடிவு செய்யும். இனி நான் செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணன் கிளம்பி சென்றார். கண்ணன் யுத்த பயிற்சி கூடத்திற்கு வந்தடைந்தார். அங்கே அனைவரும் யுத்தத்திற்கான யுக்திகளை தயாரித்து செய்து கொண்டிருந்தார்கள். இந்நேரத்தில் குருக்ஷேத்திர போர்க்களத்திற்கு துணைந்திட உலகின் 4 மூலையிலிருந்தும் வல்லமை மிக்க வீரர்கள் யோத்தியோர் வருகை பொருந்தினர். அவர்களில் சிலர் பாண்டவர் படையிலும் மற்றொருபால் கௌரவர் படையிலும் சேர்ந்தனர். அந்த காலத்தில் ஒவ்வொரு யோத்தியும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக அவசரமான சந்திப்பு
இந்த குருக்ஷேத்திர போர்தான். குருக்ஷேத்திரத்தில் கலந்து கொண்டால் மட்டுமே அவன் உண்மை பேயார் வீரன் என்று கருதப்பட்டது. குருக்ஷேத்திர போரில் இறந்தால் அவன் ஒரு மக்கள் மேல் அன்பு கொண்ட வீரன் என்று போற்றப்பட்டான். அந்த நிலப்பரப்பில் போராடி மரணித்தால் வீர சுவர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதி நம்பிக்கை இருந்தது. அதற்காக உலகின் 4 மூலையிலும் இருந்த இன்னும் பல வீரர்கள் இந்த 2 படைகளிலும் சேர்ந்து கொண்டனர். சிலர் கௌரவர் படையில் சேர்வதற்கான காரணம் என்னவென்றால், வாழ்நாளில் ஒரு முறையாவது பீமன், அர்ஜுனன் போன்ற வீரர்களுடன் நேரடியாக போராடி அவர்களால் வீழ்த்தப்பட்டால் அதைவிட பெருமைக்குரிய அனுபவம் வேறு எதுவும் இல்லை என்பதால்தான். இதை இன்று கிரிக்கெட்டில் பந்துவீச்சை ரசிப்பவர்கள் ஒருமுறை சச்சின் மீது பந்து வீச விரும்புகிறார்கள் என்று விரும்புவது போல, அந்த காலத்தில் பல வீரர்கள் பீமன், அர்ஜுனன் போன்ற மகா வீரர்கள் முன்னால் போரிட வேண்டுமென விரும்பினர். அதற்கு காரணம் அவர்களின் திறமை மற்றும் பலமே ஆகும். நண்பர்களே, ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை நீங்கள் படித்தால் போதும், அது ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? அதை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து காட்டினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படும் அறமும் மதிப்புகளும் பரவுவதால் நம்ப மாட்டீர்களா? நீங்கள் அனுபவித்து வருகின்ற அல்லது எதிர்கொள்ளப் போவது போன்ற எந்த பிரச்சனைக்கும் ஒரு பொது தீர்வு கிடைத்துவிடும். அதற்கு பொதுவாக ஒரு கதையே போதும். நீங்கள் அதை படித்தால் உங்களுக்கு அதே தீர்வு கிடைக்கும் என்பதை நம்ப மாட்டீர்களா? ஆம், அது சாத்தியமே. இதை உயிரின வரலாற்றில் எப்போதும் ஏற்றியல் பெறும், மிக பெரும் அத்தனை எபிக்குகளில் சிறப்பிடம் பெற்ற மகாபாரதம் மட்டுமே வழங்க முடியும். இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு மேம்பட்டதாக இருக்கும். இது ஒரு சவால். விக்ரமாதித்யனின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதம் முழுக்கதை 2 தொகுதியாக புத்தகமாகவும் பிரிண்டட் புக், புக் வடிவத்திலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் கடைகளில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் பரந்த உலகில் 54 மொழிகளிலும் கிடைக்கிறது. இணையதள இணைப்புகளை, லிங்க்ஸ் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். உடனே ஆர்டர் சென்று கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முழு நூலகம். இப்பொழுது எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒரு புறம் 13 அக்ஷாவுகினி கொண்ட கௌரவர் படை, மற்றொரு புறம் 7 அக்ஷாவுகினி கொண்ட பாண்டவர் படை நேருக்கு நேர் நிலையில் யுத்தத்திற்கு தயார் நிலையில் உள்ளன. கண்ணன் இந்நேரத்தில் ஒரு அறிக்கையை உருவாக்கச் சொல்கிறார். அந்த அறிக்கையில் ஒரு வல்லமை மிக்க வீரர் மட்டுமே போரிட்டால் எதிரி படையை முற்றிலும் எவ்வளவு நாளில் சிதைத்துவிட முடியும் என்ற தகவல்கள் குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையை கண்ணன் படிக்க ஆரம்பித்தார். முதல் பெயர் பீஷ்மர். 20 நாட்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது பீஷ்மர் ஒருவரே போரிட்டால் 20 நாட்களில் பாண்டவர் படையை முற்றிலும் வீழ்த்தி எளிதில் வெல்ல முடியும் என்ற பொருள். அடுத்தவர் பெயர் கர்ணன், 24 நாட்கள். அதைத் தொடர்ந்து அர்ஜுனன் 28 நாட்கள், பீமன் 32 நாட்கள். இவ்வாறு கீழே செல்ல செல்ல கால அளவு நாட்களாகவும் மாதங்களாகவும் நீள்கிறது. ஆனால் 3வது பக்கத்தில் ஒரு பெயரின் அருகில் 1 என்ற எண் மட்டும் எழுதப்பட்டுள்ளது. 1 என்ன என்பதற்கு தெரியாது. அது ஒரு ஆண்டு அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு நாளும் அல்ல, ஒரு மணி நேரம் கூட அல்ல, வெறும் ஒரு நிமிடம் எனவே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணன் இது உண்மையா, அது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டு கண்களை மூடி எதிர்காலத்தை ஒரு கணம் ஞான பார்வையில் கண்டார். எதிரே கௌரவர் படை, இப்புறம் பாண்டவர் படை. கௌரவர் படை அந்த தொடக்க பகுதியிலிருந்து ஒருவரனாக வீழ்ந்து கொண்டே வருகிறது. பின்புறமாக வந்தவர்களும் அவர்கள் பக்கமுடன் கீழே உருண்டு விழுகின்றனர். இவ்வாறு எனது கண்களுக்கு முன்பாக அந்த 11 அக்ஷாவுகினி படை 50 வினாடிகளில் முற்றிலும் தரையில் கிடத்தப்பட்டு அழிக்கப்பட்டது. அவர்களின் கீழே பாயும் இரத்தம் ஆற்று போன்று ஓடுகிறது. பாண்டவர் படைப்பகுதியில் இருந்த ஒருவருக்கும் ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. ஆனால் கௌரவர் படை முழுவதும் நாசமாகி உள்ளது. இதை பார்த்து கண்ணன் அதிர்ச்சி அடைந்து மீண்டும் தற்போதைய காலத்திற்கு கண்களை திறந்து கொண்டார். கண்ணனுக்கு இது என்ன நடக்கிறதென்று முதலில் புரியவில்லை. இவ்வளவு கன நேரத்தில் அந்த 11 அக்ஷாவுகினி படை தாருணமாய் எப்படி முழுதாக அழிந்து போயிற்று, அப்படியும் பார்ப்போம் என்று இந்த முறை மிக மெதுவாக அல்ட்ரா ஸ்லோ மோஷன் போன்ற பார்வையில் எதிர்காலத்தை விளக்கி பார்த்தார். எதிரே பார்த்தால் கௌரவர் படை, இப்புறம் பாண்டவர் படை. பாண்டவர் படையிலிருந்து ஒரு அம்பு மிக்க வேகத்தோடு கௌரவர் படை நோக்கி பாய்ந்தது. அது நேராக துஷாசனனின் இடுப்பில் பாய்ந்து அவனை 2 துண்டுகளாக வெட்டியது. அதே அம்பு கர்ணனின் தலைவழியாக புகுந்து மற்றொரு புறமும் வெளிவந்து அவன் தலையடிக்கு 1000 வெட்டு பாகங்களாக அடித்துள்ளது. அது அடுத்து பீஷ்மரின் முழங்கால் பகுதியை நசுக்கியதினால் அவரது 2 காலும் துண்டிக்கப்பட்டு
தரையில் முழுமூச்சாக வீழ்ந்தார். இதைக் கண்ட துரியோதனன் பதற்றத்தால் நடுங்கி முட்டி கொடுத்து ஓடுவதாக இருந்தபோது அதே அம்பு துரியோதனனின் முதுகில் பாய்ந்து அவன் இதய பகுதியை கண்முன்னே குத்தி போட்டு ஒரு நிகழ்வாக வெளிச்சமிட்டு எடுத்தது. அதனுடன் அந்த அம்பு துரியோதனனின் இதயத்தையே வழித்தெடுத்து வெளியேறியதாக கண்ணனுக்கு பட்டது. அந்த காட்சியை கண்ணனே பார்த்து திகைத்தார். உடனே கண்ணன் தனது கண்களை திறந்து, அங்கே யார்? உடனே இந்த பெயர் கொண்டவனை என் முன்னாலே கொண்டு வாருங்கள், நான் அவனை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிரபு, சரி என்று படைவீரர்கள் அவரை தேடி போகத் தொடங்கினர். கண்ணன் அந்த மனிதன் யார், எந்த வகையிலிருந்து வந்தவன், அவனை பற்றி அறிய ஆர்வத்துடன் மிக பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் இன்னும் வெவ்வேறு மட்டத்தில் இருக்கும். அதை தவற விட்டுவிடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புத்தகத்தை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். அதன் லிங்க்களை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதுபோல இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த சந்திப்பை எதிர்நோக்கி என்றைக்கும் நலமுடன் இருங்கள். வணக்கம்.